ஒவ்வொரு சுற்றுலாத்தலத்தையும் சுற்றுலாத்துறையின் மூலம் அந்த சுற்றுலா வழிகாட்டிகள் சுற்றுலா பயணிகளுக்கு எடுத்துச் சொல்வார்கள். மிக முக்கியமாக இன்றைக்கு உலக அளவில் வருகின்ற சுற்றுலா பயணிகளுக்கு அவங்களுடைய லாங்குவேஜிலே இன்றைக்கி சொல்லிக் கொடுக்கக்கூடிய அளவில் இன்றைக்கி அந்த பயிற்சி நடைபெற்று இன்றைக்கி அவங்க சான்றிதழ் பெற்றிருக்காங்க. இதன் மூலம் சுற்றுலாத்துறையையும் சுற்றுலா பயணிகளையும் இணைக்கின்றவர்களாக அந்த சுற்றுலா வழிகாட்டுகள் செயல்படுவாங்க. சுற்றுலாத்துறைக்கு நிதி கொஞ்சம் நீங்கள் எதிர்பார்த்த வாங்கிட்டாங்க. அது இந்த துறையை வந்து உலக அளவிலான சுற்றுலாத்துறையை மேம்படுத்துறதுக்கு அரசு மத்திய அரசு பலரும் சொல்லியிருக்கீங்க. முக்கியமான திட்டமாக எந்த கவர்மெண்ட்டில் இதுக்கு மேலே செயல்படுத்த தாண்டி இந்த கவர்மெண்ட்டில் இது எங்களோட பேரை காலத்தில் சொல்லக்கூடிய ஒரு திட்டமாக இருக்குன்னு நீங்கள் சொல்லக்கூடிய திட்டங்கள் ஏதோ இந்த மானிய இல்லை, அதாவது உலக தரத்திற்கு இன்னைக்கு இன்டர்நேஷ்னல் லெவலில் டெவலப் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நம்முடைய மகாபலிபுரம் அதில் வந்து ஆன்மீகமாக இருக்கக்கூடிய சுற்றுலாத்தலம் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு சர்வதேச அளவில் அதை டெவலப் பண்ணுறதுக்கு 200 கோடி ரூபாய் ஒன்றிய அரசாங்கத்து மூலம் இணைந்து அதில் முக்கியமாக ஒரு அறிவிப்பு அந்த நிதியமைச்சர் அதில் அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி நதி சுற்றுலாவுக்கு கிட்டத்தட்ட 60 கோடி ரூபா அந்த திட்டத்துக்கு அறிவிச்சிருக்காங்க. இது போக வந்து இப்போ கோயில், அதாவது எல்லா நம்முடைய சமூகங்களை உள்ளடக்கி, அதாவது இன்றைக்கி இஸ்லாமிய வழிபாட்டு தலங்கள், கிறிஸ்தவ வழிபாட்டு தலங்கள், ஹிந்து வழிபாட்டு தலங்கள் இவங்களையெல்லாம் வந்து இணைத்து வேளாங்கண்ணி, நாகூர், திருக்கடையூர் இதெல்லாம் இணைத்து ஒரு பெரிய அளவில் ஒரு சுற்றுலா வந்து திட்டம் போட்டு அதுக்கான நிதியை வந்து அறிவிச்சிருக்காங்க. இது மாதிரி சுற்றுலாத்துறை என்பது ஏதோ ஒரே ஒரு துறையை மட்டும் கனெக்ட் பண்ணி கிடையாது. இன்றைக்கி சுற்றுலாத்துறையில் பார்த்திங்கன்னா மருத்துவ சுற்றுலா, வேளாண்மை சுற்றுலா, அதே மாதிரி மலையில் ட்ரெக்கிங், இது மாதிரி வந்து நிறைய செயல்பாடுகள் இருக்குது. இது எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கின்ற விதத்தில் இந்த இதில் இருக்கக்கூடிய அந்த திட்டங்களை மேம்படுத்தக்கூடிய அளவில் அதிகமான நிதி எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இன்னும் வந்து நம்முடைய அந்த துறையினுடைய அந்த மானிய கோரிக்கை வரும்போது என்னென்ன ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக நாங்கள் என்னென்ன கொடுத்துருக்கோம்னுள்ளதை அந்த மானிய கோரிக்கையின் போது நாம் தெரிவிப்போம். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் எங்களுக்கு வந்து இந்த சுற்றுலாத்துறையை இன்றைக்கி வந்து ஒரு பன்னாட்டு அளவில் தமிழ்நாடை வந்து மேலே கொண்டு போகணுன்னு தான் எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில் வருகின்ற சுற்றுலா பயணிகள் அவங்க வந்து இங்கே ஒரு வெறும் பொழுதுபோக்காக இல்லாமல் வந்து இங்கே உட்கார்ந்துருந்து இங்கே இருக்கக்கூடிய அழகை ரசித்து, இங்கே இருக்கக்கூடிய கோயிலில் போய் வழிபட்டு, இங்கே இருக்கக்கூடிய ஒரு சமூகம் வந்து ஒரு அதாவது என்ன சொல்கிறது, ஒரு பண்பாட்டு கலாச்சாரமாக, அதாவது பாரம்பரியமாக தமிழ்நாடு எப்படி இருந்திருக்கு. ஏன்னா இன்றைக்கி தொல்லியல்லாம் வந்து எவ்வளோ இதுகள் 2000 ஆண்டு 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ளதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த அளவில் இதை வந்து இங்கேருந்து பார்த்து உலகத்தில் வந்து எல்லாருக்கும் சொல்லக்கூடிய அளவில் தமிழ்நாடை மேம்படுத்தக்கூடிய முயற்சிகள் நாங்கள் மேற்கொள்வோம். இல்லை, இது அரசியல் ரீதியான நிகழ்வு கிடையாது, ஒரு துறை சம்பந்தப்பட்ட நிகழ்வு. அதனால் அரசியல் சம்பந்தமான கேள்வி திருப்பி கேட்டு